ஐஎன்டிஜேவின் மாநில செயலாளர் எம் அப்துல் காதர் மன்பழி மௌலவி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வத்தஸ்லீமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, பாசத்திற்குரிய பிற சமய சகோதரர்களே, டாக்டர் ஜாக்கிர் நாயக் இந்திய சமூகத்தின் அச்சுறுத்தலா என்கிற ஒரு மைய கருத்தின் கீழ் வஹதத்தை இஸ்லாமி ஹிந்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் உண்மையிலேயே இந்த நாட்டில் இந்திய சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பது ஜாக்கிர் நாயக்கா அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காவி பயங்கரவாதிகளா என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய கடமையில் இருக்கிறோம். ஜாக்கிர் நாயக் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தல் அல்ல. இஸ்லாமிய பெண்கள் செத்து போனாலும் பரவாயில்லை, இறந்து போன முஸ்லிம் பெண்களை கபரை தோண்டியாவது அவர்களை கற்பழியுங்கள் என்று சொன்ன ஒரு கேடுகட்ட யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றான். முஸ்லிம்களே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மோசமான பெண் இந்த நாட்டிலே நடமாடக்கூடிய சாத்வி பிராச்சி என்கிற அவள்தான் இந்த நாட்டுடைய அச்சுறுத்தலுக்குரியவள். பப்ளிக்கில் முஸ்லிம் பெண்ணுடைய கீழாடையை அவிழ்த்து பார்த்து கேவலமாக ஆபாசமாக நடந்தனானே சாட்சி மகாராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட எம்பி, அவன்தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய பயங்கரவாதி, அச்சுறுத்தல் மிகுந்தவன். சூலாயுதத்துடைய 3 பகுதியில் 1 முஸ்லிம்கள், 2 நடுநிலை இந்துத்துவாதிகள் இந்துக்கள், 3வது ஒரு கூர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த 3 கூரையும் கொண்டும் கொல்ல வேண்டும் என்று சொன்ன இந்த நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடுகட்டவன் யார்? தொகாடியா. மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குரியவன் இந்த நாட்டிலே. இந்த நாட்டிலே நடமாடக்கூடிய மோகன் பகவத் என்று சொல்லக்கூடியவன் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய பயங்கரவாதி, மிகப்பெரிய தீவிரவாதி என்பதை அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஜாக்கிர் நாயக் அல்ல. அர்னாப் என்று சொல்லக்கூடிய டைம்ஸ் நவை நடத்தக்கூடிய சில கேடுகட்டவனுக்கு தெரியவில்லை ஜாக்கிர் நாயக்கை பற்றி. சமீபத்துடைய செய்திகளை ஆய்வு செய்து பார்க்கிற போது கேரவன் என்கிற பத்திரிகைக்கு அசிமானந்தா சாமியார் கேரவன் என்கிற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறான். யார் இந்த அசிமானந்தா? 2007 ஹைதராபாத்துடைய மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, அதே போன்று அஜ்மீர் தர்காவுடைய குண்டுவெடிப்பு, அதே போன்று சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் உடைய குண்டுவெடிப்பு, இந்த 3ஐயும் முன்னெடுத்து நடத்திய அசிமானந்தா சாமியார் கேரவன் என்கிற பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கின்றான். என்ன பேட்டி? இந்த காரியத்தை எல்லாம் முன்னின்று நடத்துவதற்கு எனக்கு ஆலோசனை செய்து, எனக்கு உதவி செய்து, இதற்கு பக்கபலமாக இருந்தவன் இந்திரஜித் குமார் என்கிற RSS உள்பட பல தலைவர்கள் தான் என்று அவன் பேட்டி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அசிமானந்தவர்கள், இந்திரஜித்துகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கேடுகட்டவரெல்லாம் இந்த நாட்டுடைய அச்சுறுத்தவாதிகள், இந்திய சமூகத்துடைய மிகப்பெரிய வாழ்வதற்கே தகுதியற்றவர் என்று இந்த டைம்ஸ் நியூ என்று சொல்லக்கூடிய அந்த அர்னாப்பு போன்றவர்களுக்கும் இந்த நாட்டில் பலருக்கும் தெரிவதில்லை. ஜாக்கிர் நாயக் அச்சுறுத்தல் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜாக்கிர் நாயக் சாத்வி பிராச்சி என்ற ஒரு கேடுகட்டவள் 50 கோடியை அவள் தலைக்கு நிர்ணயிக்கலாம். ஒரு அழைப்பாளனுக்கு 50 கோடி. அல்லாஹ் அக்பர். சமூகத்தில் நல்ல விஷயங்களை பேசி சமதளத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஜாக்கிர் நாய்க்கு 50 கோடி என்றால் அவருடைய பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜாக்கிர் நாயக் என்பது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்துடைய மிகச்சிறந்த தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ல யப்லுஉன்ன ஹாதல் அம்ர மா பலகல் லைலு வன்னஹாரு வலா யத்ருகுல்லாஹு பைத மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹு அல்லாஹு ஹாதத்தீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதிவு செய்து கொள்ள வேண்டும், இரவும் பகலும் எங்கெல்லாம் போய் சேருகிறதோ, இரவும் பகலும் எங்கெல்லாம் போய் முடிகிறதோ அங்கெல்லாம் இந்த மார்க்கம் போய் சேரும். இன்ஷா அல்லாஹ் சேரும். கண்டிப்பாக மதர் பகுதிக்கும்
வபர் பகுதிக்கும் நாட்டுப்புற பகுதிக்கும் கிராமத்துப்புற பகுதிக்கும் மிகப்பெரிய பயங்கரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர பகுதிகளுக்கும் இந்த மார்க்கம் நுழையாமல் இந்த உலகத்துடைய அழிவு நாள் ஏற்படாது என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னது ஒரு கருத்து. டைம்ஸ் நவுனுடைய செய்திகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபாக்ஸ் நியூஸ் என்கிற செய்தியை நான் சமீபத்தில் பார்த்தேன். யூடியூப்பில் சென்று பாருங்கள். அமெரிக்காவுடைய மிக முக்கியமான செய்தி நிறுவனமான ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தி சேனல். அதில் செய்தி பதிவுபடுகிறது. உலகம் முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய சமூகம் என்பது யாரெல்லாம் பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ, செல்வத்தை யாரெல்லாம் கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர் வரிசையாக பேசிக்கொண்டு வருகிறார். அந்த கிறிஸ்தவ பேராசிரியர் டிவியிலே பேசிக்கொண்டு வருகிற ஒரு கருத்தை மீண்டும் பதிவு செய்கிறார். முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் செல்வத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்களை காட்டிலும் முஸ்லிம்களிடம் ஒரு தனிப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது. இந்த உலகத்திலே செல்வம் அவர்களை தீர்மானிக்கவில்லை, அதிகாரம் அவர்களை தீர்மானிக்கவில்லை, பதவி பொறுப்புகள் அந்த முஸ்லிமிடம் தீர்மானிக்கவில்லை. ஆனால் அவர்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி ஒன்று உண்டு. அது என்ன? இஸ்லாம். இரண்டு, அவர்கள் உயிரை விட மேதாம் அளிக்கக்கூடிய இறைவனை பற்றிய விசுவாச நம்பிக்கை. பிலீவ், அவர் சொல்கிறார், பிலீவ் த இஸ்லாம். இஸ்லாமை பற்றிய நம்பிக்கையும் அல்லாஹ்வை பற்றிய முழுக்க நம்பிக்கையும் அந்த இரண்டும் இந்த சமூகத்திற்கு இருக்கிற காலமெல்லாம் மிக தெளிவாக சொல்கிறார். இஸ்லாம் வில் வின் த எண்ட். இஸ்லாம் வில் வின் த எண்ட். இறுதியில் வெற்றி பெறக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்று நான் சொல்லவில்லை. ஃபாக்ஸ் நியூஸை நடத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பேராசிரியர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார். இஸ்லாம் தான் இறுதியில் வெல்லும். யூடியூபில் சென்று பாருங்கள். அச்சுறுத்தல் ஜாக்கிர் நாயக் அல்ல, இந்த நாட்டில் நடமாடக்கூடிய பல காவி பயங்கரவாதிகள் தான் இந்த நாட்டுடைய மிகப்பெரிய அச்சுறுத்தவாதிகள் என்று சொல்லிவிட்டு அடுத்தபடியாக இரண்டாவது அச்சுறுத்தவாதிகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குரியவர்கள். மக்களுடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக் கொண்டு, மக்களுடைய வரிப்பணத்திலே கொழித்துக் கொண்டு, அவருடைய வரிப்பணத்தின் மூலம் சாராயத்தை ஊற்றிக்கொண்டு, போதை தலைக்கேறிய பின்பு, போதை தலைக்கேறியதற்கு பின்பு அந்த முஸ்லிம் சமூகத்துடைய ரத்தத்தையே குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் மிகப்பெரிய கேடுகட்ட அச்சுறுத்தவாதி இந்த நாட்டில் யார்? ராணுவம். அவன் தான் மிகப்பெரிய அச்சுறுத்தவாதி. காவல்துறை நான் சொல்லுவேன், மாற்று கருத்து இல்லை. ஒரு சிறந்த அழகான மக்கள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூட காவல்துறை தடை என்றால் பேசிக்கொண்டு அது அப்படி இப்படி என்றெல்லாம் பயங்கரமான சிந்தனைகளை உள்ளே புகுத்திருக்கிறார்கள். ஒரு மண்ணும் இல்லை. நீ உட்கார்ந்து பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில என்ன நடக்குது என்று. அப்படி ஒரு மிகப்பெரிய வஹதத் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய ஒரு காரியத்தை இங்கே செய்துவிடவில்லை. பொதுஜன சக்திகள், பொது உடைமைவாதிகள், பெரியாரிஸ்டுகள், தலித் சமூகங்கள் அத்துணை மக்களை ஒன்றிணைத்து தலித் சமூகத்திற்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் இந்த நாட்டுக்கும் எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எதிராக களத்தை காண வேண்டும் என்று ஒரு ஒன்று கூடலை நாங்கள் நடத்தினால் அண்ணா நகர் இன்ஸ்பெக்டர் வருவேன், எஸ்பி டக்குன்னு ஓடி வருவேன், டக்கு டக்குன்னு இந்த நிகழ்ச்சிக்கு தடை பண்றதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்குன்னு யோசிப்பேன். ஆனால் நாட்டில் அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய எல்லோரையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள். சாதாரணமாக திருவண்ணாமலையுடைய செங்கத்தில் ஒரு தாயும் அப்படிதானே இல்லையா, ஒரு தாயும் ஒரு பையனும் ஒரு பிள்ளை 3 பேரை நடுரோட்டில் நிக்க வச்சு அடிப்பேன் சாதாரண மக்களை. அதுதான் உங்களுக்கு தெரியும், தடை செய்ய உங்களுக்கு தெரியும். உண்மையிலே இந்த நாட்டில் இரண்டாவது அச்சுறுத்தவாதிகள் ராணுவம். எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்த்துகிறார் என்று பாருங்கள். காஷ்மீரிலே மிக பயங்கரமாக பெல்லட் குண்டு என்று சொல்லக்கூடிய காட்ரிட்ஜ் அது எப்படி தயார்படுத்தப்படுதுன்னு பாருங்க. இந்த சின்ன சின்ன பொடி பொடி குண்டுகள் இருக்குல்ல, நம்ம சைக்கிள்ல கூட போடக்கூடிய சின்ன காட்ரிட்ஜ் குண்டுகள், அதையெல்லாம் சேர்த்து துகளாக்குறான். அப்படியே ஃபுல்லா அரைக்கிறான். அரைச்சி ரப்பரையும் கீல் இருக்குல்ல, கீலையும் ரப்பரையும் சேர்த்து மிக்ஸ் பண்றான். அந்த துகளாக்கப்பட்ட அந்த இரும்பில் இந்த ரப்பரையும் இந்த கீலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சுடுறான். யார? காஷ்மீருடைய சமூக மக்களை, காஷ்மீரி மக்களை. அது எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துகிறது? ஒரு சாதாரண துப்பாக்கியால் சுட்டுப்பட்டால் அந்த சமூகம், அந்த மனிதன் செத்து விடுவான். ஆனால் இந்த ரக துப்பாக்கி தயாரிப்பே யாரு? இஸ்ரேல், அமெரிக்கா தடை செய்கிறது.
அகில உலக மனித உரிமை கழகம் சொல்கிறது இத்தகைய இந்த காட்ரேஜை கொண்டு நீங்கள் காஷ்மீரில் பயன்படுத்தாதீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒட்டுமொத்த நாடும் சொல்கிறது இஸ்ரேல் பயன்படுத்தப்படக்கூடிய இந்த ரக துப்பாக்கியை காஷ்மீரில் மட்டும் பயன்படுத்தி இந்த துணை ராணுவமும் இந்த சென்ட்ரல் போர்ஸ் டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட இந்த படைகளும் இஸ்லாமிய சமூகத்தை கொன்று குவித்ததனுடைய நிகழ்வு 1347 பேருக்கு உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துகள் இருக்குல்ல, அது போகும்போதுக்குள்ள அந்த துகளை எடுக்க முடியாது, ஒன்னா எடுக்கணும். அந்த உடம்பில் பதிந்திருக்கக்கூடிய அந்த துகளை இது கொண்டு அடிக்கக்கூடிய சுடக்கூடிய அந்த துகளை ஒன்றா எடுக்க வேண்டும். சுமார் 60க்கும் மேற்பட்ட குழந்தைகள், சுமார் 1437 பெரியவர் உட்பட அத்தனை பேருடைய கண்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அறிக்கை சொல்கிறது கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல பேர்கள் ஊனமாக இருக்கிறார்கள், பல பேர்கள் குருடராக இருக்கிறார்கள், பல பேர்கள் நடமாட முடியாமல் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட இந்த ரக துப்பாக்கி குண்டை வைத்து இந்த காஷ்மீரி மக்களை இந்த ராணுவம் இந்த நாட்டிலே அந்த மாநிலத்தில் ஒரு கொடுமை நிகழ்த்துகிறது என்று சொன்னால் இதுவரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை. 2000 இருந்து 2016 வரைக்கும் 1989 முதல் 2014 வரைக்கும் ஒரு கணக்கெடுக்கப்படுகிறது. சுமார் 20,000 பேரை காஷ்மீரில் காணவில்லையாம் என் சமூகத்தை. சுமார் 70,000 பேர்கள் போலி குண்டுவெடிப்புகளிலும் போலி அட்டாக்குகளிலும் பாதிக்கப்பட்டு பல பேர்கள் சவக்குழிக்கு சென்றிருக்கிறார்கள். எம் சமூகத்துடைய காஷ்மீர் மக்களுடைய ஆப்பிள் தோட்டமும் ரோஜாக்கள் பூத்திருக்கக்கூடிய அத்தனை செடிகளையும் தோண்டி பார்த்தால் எம் பெண்கள் பணமாக இருக்கிறார்கள், குழந்தைகள் பணமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வே எங்களின் தாய் பூமி பூவாசம் பொங்கிய தாளேரி பூவனம் போர்க்களம் ஆனதேனோ பணிவிடும் மலைகளில் பலிகள் ஏனோ யா அல்லாஹ் என் காஷ்மீர் அழகாய் மாறாதா. படிக்கிறானா இல்லையா ஒரு கவிஞன்? அது எங்கே படித்தார் என்று அல்ல, கருத்தை எனக்கு ஒரு தகவல் சகோதரர் வாட்ஸ்அப்பில் அந்த பாட்டை முழுமையாக போட்டார். ரோஜாக்கள், ஆப்பிள் தோட்டங்கள் முழுக்க ரத்தங்கள். இந்த நாட்டிலே ஒட்டுமொத்த உலகத்திலே அதிகமான மக்கள் விதவைகளாக ஆக்கப்பட்ட ஒரு மாநிலம் ஒரு சமூகம் உண்டு என்றால் அது காஷ்மீரை சார்ந்த மக்கள் என்று பதிவு செய்கிறார்கள். குழந்தைகள் ஊனமாக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள், அநியாயமாக சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள், பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார்கள், திருக்குரானை எரிக்கிறார்கள், இமாமை கொள்கிறார்கள், விளையாடக்கூடிய பிள்ளைகளை சுட்டு வீழ்த்துகிறார்கள். நடமாடக்கூடிய அத்தனை பகுதியிலும் பயங்கரமான முறையில் கொடுமை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். புர்ஹான் வாணி சமஸ், இந்த இந்து பத்திரிகையுடைய சமஸ் எழுதிய கட்டுரையில் மிக தெளிவாக நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். வஹாபிசத்தை பற்றி சமஸ் எழுதிய கருத்தில் நமக்கு பல முரண்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போது சமஸ் எழுதிய அந்த செய்தியில் மிக தெளிவாக சொல்கிறார், ஒட்டுமொத்த மக்களும் காஷ்மீரில் போராடக்கூடிய மக்களை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு சொல்கிறது. காவி பயங்கரவாத கூட்டம் சொல்கிறது காஷ்மீரில் போராடக்கூடியவர்கள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று. ஆனால் ஒரு முல்லா உமருடைய ஒரு முஃப்தி சயீதுடைய மரணத்திற்கு அவருடைய ஒரு பேரு முல்லா உமரா முஃப்தி சயீதுடைய அந்த மரணத்திற்கு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடவில்லை. இதற்கு முன்பு எத்தனை பேர்கள் காஷ்மீரில் மரணித்திருக்கிறார்கள், அந்த தலைவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமான ஜனாசாவில் கூட்டம் கூடவில்லை. ஒரு புர்ஹான் வாணிக்காக 3 லட்சம் மக்கள் இறுதி தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சமஸ் சொல்கிறார், நீங்கள் ஒரு புர்ஹானை அளித்தாலும் ஒரு புர்ஹான் வாணியை நீங்கள் அளித்தாலும் 1000 புர்ஹான் வாணிகள் காஷ்மீரில் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவன் வேட்கை ஃப்ரீ காஷ்மீர், நோ பாகிஸ்தான், வி வாண்ட் ஃப்ரீ காஷ்மீர், எங்களுக்கு தேவை எங்களுக்கான பூமி. எந்த கருத்தை ஜவஹர்லால் நேரு ஐநா சபையில் கண்டிப்பாக பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற வாக்குறுதி அந்த மக்களுக்கு கொடுத்தார்களோ, இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர் எல்லாம் எந்த கருத்தை முன்னிறுத்தினார்களோ அதே பொது வாக்கெடுப்பை நடத்தி அந்த மக்களுடைய பூமியை அந்த மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ அத்துணை மக்களுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் அளிக்கிறீர்கள். ஒரு 2 செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு முதியவர் குண்டடிப்பட்டு படுத்திருக்கிறார். நீங்கள் யூடியூப்களையும் அதற்கான எல்லா வீடியோக்களையும் நீங்கள் ஷேர் செய்யப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு கட்டடத்தில் காஷ்மீரில்
ஒரு முதியவர் முணங்கிக் கொண்டே இருக்கிறார். முணங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவரை என்ன என்று இந்த கேடுகட்ட ராணுவம் சென்று பார்க்கிறது. அடிப்பட்ட அந்த முதியவர் வேதனையில் உளறிக்கொண்டு பக்கத்தில் சென்ற போது அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறார். அந்த வீடியோவுடைய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தாடி வைத்திருக்கிறார். உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய முதியவரை கேடுகட்ட அயோக்கிய ராணுவம் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். நடு வீதியில் இன்னொரு காட்சி. நடு வீதியில் மக்கள் எல்லாம் சுடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செத்து போகிவிட்டார் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா. அந்த பிரேதத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டு ஒரு ராணுவன், ஒரு கேடுகட்ட அந்த இந்திய ராணுவத்தை சார்ந்த 2 அயோக்கியர்கள் கையில் இருக்கக்கூடிய கத்தி எடுக்கிறார்கள். கீழே கிடக்கக்கூடிய செத்து போன இறந்து போன அந்த முஸ்லிம் சகோதரனுடைய ஜனாசாவில் குத்துகிறான். மீண்டும் குத்துகிறான், மீண்டும் குத்துகிறான், குத்தி குத்தி கிழிக்கிறான். கடைசியில் துப்பாக்கியால் சுடுகிறான். என்னடா உனக்கு கேடுகட்ட இவ்வளவு மோசமான சிந்தனை? ஒரு மனிதாபிமானமற்ற, ஒரு அரக்க குணம் கொண்ட மிக மோசமான ஒரு கூட்டம் ஒரு நாட்டில், இந்த இந்திய நாட்டிலே ஒரு காஷ்மீர் பகுதியில் மிகப்பெரிய கொடூரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு நாதி இல்லை. நடத்தி கொள்வதற்கான கட்டளையை சொல்லக்கூடிய கூட்டமே சகோதரர் சொன்னதை போன்று 2002 குஜராத்தில் கொலைகள் நடத்திய கூட்டம் தான் இந்த கூட்டம். எங்கே தடுப்பார்கள்? அவர்களுடைய ஜீவாதார உரிமை, அவருடைய உண்மையான இலக்கு, அதை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு எங்களுக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி ஒரு பெண்மணி சொல்கிறார்கள். தேசபக்தி தேசபக்தி என்று சொல்கிறீர்களே, ராணுவ அயோக்கிய கூட்டம் எங்களை படுக்கைக்கு அழைப்பதுதான் இந்த நாட்டுடைய தேசபக்தியா? என்ன தேசபக்தி? என்ன பாரத் மாதா கி ஜி? என்னடி உனக்காக எக்கச்சக்கமான பணத்தை, வரிப்பணத்தை கொட்டப்படுகிறது. பப்ளிக்காக ஒரு பெண்ணை படுக்கைக்கு அழைத்து என் இஸ்லாமிய பெண்களை, காஷ்மீரிய பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த கேடுகிட்ட செயல்தான் இந்த நாட்டுடைய தேசபக்தியா? அப்ப சாக்சி மகாராஜி, யோகி ஆதித்யநாத், அதே மாதிரி பிராச்சி என்ற கேடுகட்டவள், இந்த மோகன் பகவத்துடைய டீம் தான் இந்த நாட்டில் ஆளக்கூடிய அரசாங்கம். அவர்களை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த துணை ராணுவம் கண்டிப்பாக கடல் கடந்து வாழ்ந்தாலும் எந்த பகுதியில் இருந்தாலும் இதை நாம் கண்டிப்பாக கண்டித்தே தீர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்துவதோடு முஸ்லிம்கள் மட்டுமல்ல, 3வது அச்சுறுத்தல் எம்முடைய தலித் மக்களுக்காக. இன்றைக்கு மீண்டும் ராஜஸ்தானில் இன்று மாலை நியூஸ் 7 செய்தி, இன்றைக்கு மாலை ஒரு நியூஸ் 7 மீண்டும் செய்தி. ஏற்கனவே எந்த ராஜஸ்தானில் மாட்டுக்கறிவுடைய மேட்டிற்காக கொடுமைப்படுத்தப்பட்டதோ, இன்று மாலை 4 தலித் சகோதரர்களை மாட்டுக்கறியுடைய அந்த தோலை வைத்திருப்பார், அந்த மாட்டுடைய தோலை வைத்திருப்பதற்காக துப்பாக்கி முனையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், யூபி என்று பல பகுதியில் ஒரு மாட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டம் எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களான தலித் மக்களை நடுரோட்டில் வைத்து அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள், கடுமையானவர்கள் பாதிப்பை உள்ளாக்குகிறார்கள். இந்த சமுதாயத்தில் இஸ்லாமியர்களையும் இஸ்லாம் அல்லாத மற்ற பிற சமய மக்களையும் பொதுஜனவாதிகளையும் தலித் மக்களையும் கொன்று குவித்து அதற்கு மேல் அரசியல் நடத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கம், இந்த ஆட்சியாளர்கள் நினைத்தால் நிச்சயமாக ஒன்றுபட்ட சமூகமாக உன் குரல் வலையை நெரிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகம் தயாராகும். காரணம், எமக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த உலகத்தில், பொதுமக்கள் அத்தனை பேருக்கான அச்சுறுத்தல் இந்த உலகத்தில் உன்னை தவிர ஒருவன் இல்லை என்பதை மிக தெள்ள தெளிவாக பதிவு செய்கிறோம். அந்த பதிவோடு என்னுடைய கருத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக அருமை சகோதரர் பாசத்திற்குரிய ஷமீமுல் இஸ்லாம் சகோதரர்கள் சொன்னதை போன்று பல பிரிவுகள், பல ஜமாத்துகள், பல இயக்கங்கள் இருந்தாலும் ஒன்றுபட்ட மக்களாக இந்த மதுரையில் பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. தொடர்ச்சியாக பொய் வழக்கு, தொடர்ச்சியாக இஸ்லாமிய சகோதரர்கள் அச்சுறுத்தல் செய்யப்படுவது, தொடர்ச்சியாக குண்டுவெடிப்பு என்று அவர்கள் மீது வீடுக்குள் புகுந்து மக்களை தூக்கி கொண்டு உள்ளே கொண்டு வைப்பது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் இந்த மதுரை நடந்து கொண்டிருக்கிறது. என் பாசத்திற்குரிய அட்வொகேட்டுகள், என் பாசத்திற்குரிய வழக்கறிஞர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்பாவி இஸ்லாமிய மக்களை தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல பகுதியிலும் கூட இந்த கேடுகட்ட காரியத்தை முன்னெடுக்கக்கூடிய நபர்களையும் ஜமாத்து பார்க்காமல், இயக்கம் பார்க்காமல், அமைப்பு பார்க்காமல் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பிற சமய மக்களும் தலித் சொந்தங்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி இஸ்லாமிய சமூகமும் மற்ற சமூகமும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த நாட்டில் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்குரியவர்கள் யார் என்பதை நாம் வழங்கி வைத்திருக்கிறோம். இறைவனுடைய மார்க்கம் மிக தெளிவாக ஒன்றை முஸ்லிம்களுக்கு சொல்கிறது, அதை நாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, ஓலா தஹினு,
ولا تحزنوا وانتم الاعلون ان كنتم مؤمنين. கவலைப்படாதீர்கள், துக்கம் படாதீர்கள், மன தைரியத்தை இழந்து விடாதீர்கள், நீங்கள் தான் உண்மையிலே உயர்வானவர்கள் உண்மையான விசுவாசம் கொண்டிருந்தால் என்ற செய்தியை முஸ்லிம் உம்மத்திற்கு சொல்லிவிட்டு எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடிய பிற சமய சகோதரரான தலித் மற்றும் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து, ஒரே அணியில் திரளுவோம், ஒன்றுபட்ட மக்களை உருவாக்குவோம். ஒரு சேர நாம் அமர்ந்து ஒரு தோளோடு தோள் சேர்ந்து ஒரு தாய் வைத்த மக்கள் என்று பேசிக் கொண்டுவது மட்டுமல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் என் சகோதரர் ஷமீமுல் இஸ்லாம் அவர்கள் சொன்னதை போன்று மறுமையிலும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சகோதரர்களாக நாம் களம் காணுவோம். இந்த சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எதிராக போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கும் இந்த வஹதத் இஸ்லாமியுடைய சகோதரர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று நன்றி கூறி முடிவுறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடைசியாக 2 அறிஞர்கள் பேச இருக்கின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர் அப்துல் காதிர் மன்பழி அவர்கள் காஷ்மீரில் நடக்கக்கூடிய கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ பயங்கரவாதத்தை பற்றி வெகுவாக பேசியிருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டினுடைய மக்களின் மீதே அவர்களை அழித்து காலங்காலமாக அவர்கள் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பெல்லட் குண்டுகளை